வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கார்த்திகை தமிழ் மாதம், தமிழில் கார்த்திகை மாதம் பிறந்தாலே சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் அந்த குரல் வந்து அப்படியே ரொம்ப காலை எந்திரிச்சா போதும், அப்படியே காதுக்கு இனிமையான ஒரு குரல். மதம் இனம் மொழி கடந்து அந்த வீரமணியினுடைய அந்த குரல் இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள். கார்த்திகை மாதம் வந்தால் தெய்வீகத்தின் அடிப்படையில் வந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து மாலை போடக்கூடிய ஒரு காலம் அது. இந்தியாவில் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு மாநிலம்னா அது தமிழக மாநிலத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு அது இந்த வருஷம் பக்தி முத்தி விட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. ஏன்னா வந்து இந்த தமிழக அரசு கொடுத்த அந்த மகளிர் உரிமை பணம் திட்டம் சம்மந்தப்பட்ட பணம், மற்றபடி இலவசமான அந்த பஸ் பயணம், அப்புறம் கல்லூரிக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய திமுக அரசால் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய், இதெல்லாம் அடிப்படையில் வந்து பெண்கள் கையில குறிப்பாக குடும்பத்துல வந்து பண புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு. நம்ம தமிழகத்துல இந்த தீபாவளியிலே பார்த்துருப்போம், போன ஏகப்பட்ட சின்ன சின்ன பண்டிகையிலையும் பார்த்துருப்போம், கிறிஸ்துமஸ்லையும் பார்த்தாச்சு, ஆங்கில வருட பிறப்புலையும் பார்த்தாச்சு. வரக்கூடிய பொங்கல்ல இன்னும் வந்து அதிகமா இருக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஒரு தகவலா போயிட்டு. அதன் அடிப்படையில சபரிமலைக்கு வந்து இன்னைக்கு வந்து பக்தர்கள் தமிழகத்திலிருந்து நிறைய போயிட்டு இருக்காங்க. குறிப்பா டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு நாளைக்கு வந்து 80,00,000 80,000 1 லட்சம் பேர் வரைக்கும் தரிசனத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து பக்தர்கள் இந்திய அளவுக்கு பொங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் ரொம்ப ஓவர், ரொம்ப ஓவர். அந்த அளவுக்கு பக்தி முக்தி விட்டது. அதே நேரத்தில் பணப்புழக்கமும் அதிகமாகிவிட்டது, குறிப்பாக தமிழகத்தில் அப்படிங்கிற பகிரங்கமானது. அதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கோம். போயிட்டு வருவாங்க, ஒரு 10 நாள் 10 நாள் டூரு கலந்து போவாங்க. அப்போ 40 நாள் விரதம், சில பேர் வந்து இடைக்கால விரதம் சொல்லி போட்டு 2-3 விஷயமா டக்குன்னு போவாங்க. தங்களுடைய தெய்வீகத்தின் நிலைப்பாடாக வந்து அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சில உயிர் பலிகள் கூட ஏற்பட்டிருக்கு. அது வந்து மனித தவறு. ஆமாம், ஆனால் இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை. போலீசாரின் தவறு, அந்த கேரள அரசின் தவறின் வெளிப்பாடாக வந்து பக்தர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் பகிரங்கமான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து 80,000 to 1 லட்சம் பக்தர்கள் வரைக்கும் பாஸ் பண்ணக்கூடிய கலந்து வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. இருக்க வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போலீஸோடைய கட்டுப்பாடை வந்து அதிகமாக போட்டு ஈஸியாக்கலாம் அந்த கேரள அரசு. ஏன்னா செய்ய தவறினார்கள் என்பது உண்மையிலே கண்டனத்துக்குரிய விஷயம். ஆமாம், அதாவது 15/1/2024 மகர விளக்கு பூஜை, மற்றபடி மகர ஜோதி தரிசனம். அடுத்து இதற்காக வந்து 18ஆம் படியை வந்து இன்னைக்கு தூய்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் 10/1/2024 அந்த முன்பதிவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதுக்கு மேலே யாருமே கிடையாது, போகவே முடியாது. 10/1/2024 வரைக்கும் யார் புக் பண்ணாங்களோ அவங்க தான் ஆமாம் சுவாமி ஐயப்பனை வந்து தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத போயாச்சு. அப்புறம் 13/2/2024 80,000 பக்தர்கள் அனுமதி. 14/1/2024 50,000 பக்தர்கள் அனுமதி. 15/1/2024 40,000 பக்தர்கள் அனுமதி. அப்புறம் 20/1/2024 தரிசனம் செய்ய அனுமதி. அவ்வளவுதான். மற்றபடி வந்து 21/1/2020 காலை 7 மணிக்கு வந்து நடை சாத்தப்படும். அதுக்கு மேலே யாருக்கு நாட்கள் முடிஞ்சு போச்சு. இதான் வந்து இருக்கக்கூடிய இப்போதைக்கு சமீபத்தில் வரக்கூடிய அந்த நாட்களின் வெளிப்பாடான ஒரு டைம் டேபிள் கொடுத்தாச்சு. இதன் அடிப்படையில் வந்து எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலுமே சரி, ஒரு நாளைக்கு வந்து அந்த 80 லட்சம் 80,000, அப்புறம் அடுத்தடுத்து 50,000 குறுகிட்டே வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ 10/1/2024 முன்பதிவு ஸ்டாப் ஆயிருக்கிறப்ப யாருமே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து 108 குருசாமிகளுக்கு வந்து நம்ம தமிழக இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு முன்னிலையில் திமுக அரசு வந்து மிக அற்புதமாக வந்து கையில் வந்து ஐயப்ப சிலை, மற்றபடி துளசி மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கு. 40 வருஷமா அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க சபரிமலைக்கு.
40 வருஷ காலமாக எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் என்பது மிக மோசமான ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவங்க வரக்கூடியவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தவர் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் தஞ்சாவூரை சேர்ந்த நம்ம தமிழர் வந்து இந்த 18ஆம் படி மேலே ஏற ஏற வந்து ஏறிட்டாரு. போலீஸ்காரங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. அடித்த வகையில் பின்னால் முதுகில் பயங்கரமான ஒரு காயம். எந்த தவறுமே செய்ய கிடையாது. எந்த தவறுமே செய்ய கிடையாது. ஆமாம், சீக்கிரம் ஏறு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஏற முடியும்? உயரமான செங்குத்தான ஆயிடுச்சு. அதே நேரத்தில் வந்து இந்த பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு செங்குத்தான பாதை அது வேற இருக்கு. அதில் வந்து இடையில கயிறை கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. இல்லை, இந்த வருஷம் ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சபரிமலையிலேருந்து பல பெண்கள் பல குழந்தைகள் மயக்கமாகி விட்டார்கள். அவர்களை ஒரு காபந்து பண்ணுவதற்கு கூட அங்கே எந்த ஒரு நாதியும் இல்லை. தனக்குத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அந்த தேவாம்சம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் சன்னிதான மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ள இவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதன் அடிப்படையில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு சில பக்தர்கள் வந்து ஏறிக்கிறாங்க 18ஆம் படியில். போலீஸார் வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. 40 நாள் விரதம் இருந்து அவர் எந்த அளவுக்கு பயபக்தியாக வந்திருப்பாங்க. அவர்களை தாக்கலாமா, தாக்கக்கூடாதானே? அது கண்டனத்துக்குரிய விஷயம். ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டலாம். தாக்குவதற்கு என்ற உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸாக இருந்தாலுமே கூட அடிக்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கக்கூடிய சமயத்துல பக்தர்கள் அதுவும் குறிப்பா வந்து விரதம் இருந்து தன்னுடைய சக்தியை இழந்து காலில் செருப்பணியாமல் அவன் குண்டா இருந்தவங்க கூட ஒல்லியாக விடக்கூடிய ஒரு சூழல், அந்த அளவுக்கு உடம்பு இழைத்து விடக்கூடிய ஒரு சூழல். பக்தர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவங்க திடீர்னு மயக்கம் அடைந்து உயிர் பெறுதா என்ன ஆகும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது வந்து அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, தமிழர்களா அப்படின்னு கேட்டு தாக்குறாங்க. அந்த ஒரு சர்ச்சையும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியல. அப்போ வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்து அதிகமாக சுவாமி ஐயப்பனை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு பகிரங்கமா தெரியும். எத்தனையோ இந்தியாவோட மாநிலங்கள் இருக்கு, அதுல இருந்து வருவதெல்லாம் விட தமிழகத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதோட எரிச்சலின் வெளிப்பாடு தானே. நீ தமிழரான்னு கேட்டு அடிக்கிறான் அப்படின்னா ஒரு போலீஸ்காரன், கேரளா போலீஸ்னா எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இத்தனைக்கு கூட அவர் பக்தர். அதே நேரத்தில் அந்த பெங்களூரை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்னு தாக்கப்பட்டிருக்கார். அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வயசு சின்ன பையன், ஒரு 6 வயசு பையன். அவர் வந்து 18ஆம் படி மேல ஏறி இருக்கார். சீக்கிரம் அது எப்படி ஏற முடியும்? அது பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும், கொஞ்சம் விட்டு ஸ்லிப் ஆகிடும், கால் வழுக்கி விழுந்துடும். சீக்கிரம் ஏறு அப்படின்னு அவரை தாக்கியிருக்காங்க. முகத்துல குத்து விட்டுருக்காங்க. முகத்தில் காயம் எப்படி வரும்? குத்து விடாம எப்படி வரும்? முகத்தில் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவ்வளவு எரிச்சலா இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து இனிமேல் வரும் காலங்களை சிந்திக்கணும், யோசனை பண்ணுங்க. புரியுதுங்களா? தாக்கப்படக்கூடாது. பக்தர்கள் வந்து மரியாதை செலுத்தப்பட வேண்டிய. ஏன்னா அவங்கள வந்து நம்ம சாமின்னு தான் கூப்பிடுறோம். ஒரு பேரு வந்து ஒரு சதாசிவம் வச்சுக்கலாம். மாலையை ஐயப்பனை நினைச்சு மாலையை போட்டாருன்னா என்ன சாமி சௌக்கியமா? வாங்க சாமி, உட்காருங்க சாமி. அந்த அளவுக்கு மரியாதையாக பேசக்கூடிய ஒரு சூழல் அந்த மலையை கலட்டுற வரைக்கும். அப்போ வந்து அவருக்கு என்ன மதிப்பு இருக்கு அந்த இடத்துல? 18ஆம் படி ஏறுறாரு, ஐயப்பனை பார்க்குறாரு, திரும்பி வந்துட்டு அப்புறம் தான் பம்பையில குளிச்சுட்டு மற்ற சோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து மாலையை கலட்டுறாங்க. அதான அதான சாஸ்திர உண்மைகள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எத்தனை தவறுகள் செய்தாலும் அவர்கள் சாமி தான். அந்த நேரத்தை தவறு செய்யலையே, அவங்க 18ஆம் படிகளாக ஏறுறாங்க. அதுக்கு தான் இது இருக்குது. போலீஸார் வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? பெங்களூரை சேர்ந்த ராஜேஷ், மற்றபடி தஞ்சாவூரை சேர்ந்த 18 அந்த 18ஆம் படி சில பக்தர்கள் நிறைய பேர், குறிப்பா தமிழர்கள் வந்து அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வருவது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். உடனே தாக்கப்பட்டவுடன் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. மற்றபடி பின்னால முதுகெல்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு காயம். உடனே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னிதான ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணால் அதனுடைய இது சரியா போயிடுமா? அது மிகப்பெரிய பாவம் பண்ணவா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இதுக்கு வந்து அந்த தேவாம்சம் போர்டு அமைச்சரா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற உத்தரவு போட்டுருக்காரு, எவ்வாறு தாக்கலாம். தாக்குறப்போ ஒன்று விட்டுட்டாங்க,
தாக்குனதுக்கு பின்னால வந்து அவங்க வந்து இன்னைக்கு விசாரணை கொண்டு கூட வந்திருக்கிறாங்க. போலீஸாருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். ஏன் போலீஸாருக்கு தெரியாதா வருபவர் எல்லாம் சாமிகள் அப்படின்னு? ஏன் கேரள பூமின்னு அவ்வளோ அறிவுகட்ட பூமியால் போய்விட்டதா? இதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் மட்டும்தான், கண்டனத்துக்குரிய விஷயம். ஆமா, வரும் காலங்கள்லாம் பாருங்க. ஆமா, ஏதோ சொல்லுவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆமா, நம்ம தமிழகத்துல ஏகப்பட்ட 6 படை வீடு இருக்கு, ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. ஆமா, எங்க பக்கத்துல பழனி கோயில் இருக்கு, அங்கதான் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அது விட்டா திருத்தணியில கூட்டம் அதிகமா இருக்கும். மற்றபடி பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலை, இங்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்காது. திருப்பரங்குன்றம் கூட கொஞ்சம் கூட்டம் இருக்கு, அதிகமாக இருக்காது. கண்டுகொள்ளப்படாத பல தெய்வீக தலங்கள் வந்து தமிழகத்துல நிறைய இருக்கு. ஆமா, அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து தூக்கி நிறுத்தலாம். நம்ம தமிழக மக்கள் தூக்கி நிறுத்தலாம். அங்க போடக்கூடிய ஒரு காசெல்லாம் வந்து நம்ம தமிழகத்துக்கே வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான காணிக்கைகள் இந்த ஒரு வருஷம் கேரள அரசு பார்த்துருக்குறாங்க. அத்தனை கோடி நமக்கு நஷ்டம் தானே. எதுக்கு அப்படின்னு அடி வாங்கி அந்த ஐயப்பனை தரிசிக்க வேணும் இருக்கு. ஏன் தமிழகத்துல சென்னையில கூட கோயில் இருக்கேன், அண்ணா நகர்ல ஒரு கோயில் இருக்கு, மயிலாப்பூர்ல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தமிழகத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்கு. பாருங்க, அடியை வாங்கி அங்கு சன்னிதானத்துக்கு சென்று, ஆமா, அதே நேரத்தில் பேசக்கூடிய கேரள பாஷை எந்த அளவுக்கு திட்டினார்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். திட்டினா நம்ம தமிழனுக்கு புரியாது. அவர் வந்து தெய்வீக அந்த பக்தியில தான் இருப்பார். சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போன்னு 18 எழுதுவாரு. இவன் பாட்டு இந்த போலீஸ் அடிச்சான்னா அவருடைய பக்தியில் தடுமாற்றம் ஏற்படுது இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் அவர் 40 நாள் விரதம் இருந்ததுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு, என்ன ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால வந்து இது வந்து கேரள அரசு கட்டாயமாக இது வந்து கண்டிக்க வேண்டும், திருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு சொன்னாலும் தெரியும், அங்க போறக்கூடிய கோயில் தான் இருப்பாங்க. அடுத்த வருடமாவது இப்படிப்பட்ட ஒரு தவறான வெளிப்பாடு, மிக கடுமையான ஒரு கட்டுத்திட்டங்கள் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் தமிழகத்திலிருந்து வந்தாலும் சரி, கர்நாடகாவிலிருந்து வந்தாலும் சரி, மற்றபடி இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து அங்கு வந்தாலும் சரி, கேரளா வந்தாலும் சரி, அவன் மரியாதை செலுத்தப்பட வேண்டும், அவர்கள் பக்குவமாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பமும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.